ஃபேமிலிலாம் ஒரு மிஸ் ஆகிறது ஒரு ஃபீல் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு 1 hour உட்காந்தோன்னா நல்லாயிருக்கும். Welcome back to my channel. I hope you all doing good. So Merry Christmas and advance Happy New Year மக்களே. And இந்த vlog வந்து நான் கரெக்டாக December 25th on Christmas afternoon evening early evening நடத்திட்டு இருக்கேன். அண்ட் என்னோட வீடு வந்து குட்டி லைட்ஸ் அண்ட் கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. அது எல்லாமே நான் தான் டெக்கோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக உங்ககிட்ட காமிக்கணுங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, இந்த ஒரு ஆவலோட காத்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான எனக்கு டைம் கிடைக்கல. ஃபைனலி அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட நான் அந்த vlog எடுக்கலைன்னா அதுக்கான ஒரு அர்த்தமே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக I'm just going to show you guys. It's going to be a very short video. ரெகுலராக என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு குட்டி அப்டேட். என்னோட கிறிஸ்மஸ் வந்து எப்படி இருந்துச்சு, என் வீடு வந்து எப்படின்னா நான் டெக்கர் பண்ணியிருந்தேன் அண்ட் வாட் ஐ டிட் அப்படிங்கிறது பெருசாக நான் எதுவும் பண்ண கிடையாது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்தேன் அண்ட் நம்மளோட செக்யூரிட்டி இருக்காங்க, டே ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு. அண்ட் தென் நம்ம கார் வந்து வாஷ் பண்ணுற ஒரு பையன் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேக் அண்ட் குட்டி ஒரு ஹாம்பர் வந்து ரெடி பண்ணி லைக் அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கோசரம் போயிருந்தேன். அண்ட் இப்போ வந்து லேட் ஈவினிங் ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு மேலே தான் வெளியில் வந்து எங்கேயாவது சும்மா ஜஸ்ட் அவுட் போனோம். மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு என்னோட வீடு வந்து கிறிஸ்மஸ்க்குன்னு சொல்லி நான் வந்து டெக்கார் பண்ணியிருக்கிறது. அண்ட் இது கிறிஸ்மஸ் ட்ரீ கம்ப்ளீட்லி நான் ஒத்த ஆளாக பண்ணேன். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் டிசம்பர் வந்துட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க இட்ஸ் வெரி கலர்ஃபுல் லைட்ஸ் அந்த மாதிரி ஒரு வைப்னு. இது பண்ணி பார்த்தப்ப தான் ஐ ரியலி ஃபெல்ட் லைக் இட்ஸ் அ வெரி நியூ வைப். எனக்கு வந்து நைட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வந்து லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஓ மை காட் இட்ஸ் ரியலி சோ கிரேசி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்துட்டு இந்த த்ரூ அவுட் த மந்த் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக இந்த விளாக் வந்திருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஹாப்பியாக கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இப்போ என்னோட வீடு வந்து லைக் என்ன டெக்கோர் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் என்னோட டோர்லேருந்து நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்க போகிறேன். அண்ட் இன்னைக்கு காலையிலேருந்து நான் என்ன பண்ணேங்க உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லைங்களா, போய் கேக் வாங்கினேன், கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கினேன், அதெல்லாம் பேக்கில் போட்டு வச்சேன். அது வந்து கொடுக்கறதுக்கு வந்து வச்சுருக்கேன். அண்ட் சோஃபார் அதுதான் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்துட்டு நாளைக்கு ஆக்சுவலி எனக்கு காலைல வேலை இருக்குது, நிறைய அப்டேட்ஸ் இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அதுக்கு டைமே கிடைக்கல கைஸ். ஆனால் அதுக்கான வீடியோ இது கிடையாது. அண்ட் இது வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்க போது நான் சொன்ன மாதிரி I'll just start showing you guys my home tour. Not a home tour, என்னோட குட்டி கிறிஸ்மஸ் vlogனு வச்சுக்கலாமே. ஓகே லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் இதுதான் நம்மளோட வீடுங்க. டடா. ஸோ உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், மேலே ஃபுல் லைட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து நான் உங்களுக்கு நைட்டில் வந்து ஆகட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து அழகாக காமிக்கிறேன். அண்ட் உள்ளே வந்தோடனே என்ன இருக்குன்னா லைக் இங்கே பாருங்கள், இங்கே வந்து எங்களோட போன வருஷம் வந்து இவர் தான் வந்து டோரில் வந்து வெளியில் ஹேங் ஆகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து இங்கே தொங்க விட்ருக்கேன். நான் வந்த உடனே இவர் ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அண்ட் அப்படியே உள்ளுக்குள்ளே போனோன்னா கைஸுங்க வேறு இங்கே ஒரு குட்டி பிளான்ட். ஸோ இதுவுமே வந்து இதில் கொஞ்சம் ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு இதுலேயும் வந்து ஒரு 2 ஹேங்கிங்கெல்லாம் தொங்க விட்ருக்கேன். அண்ட் இதெல்லாமே போன வருஷம் வாங்கினது. இது இங்கே பாருங்கள், இது வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது. அண்ட் இதெல்லாம் வந்து இந்த டைம் தான் வாங்கினது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டே டு டேயில் தான் வாங்கினேன். ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ. அருமையான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து என் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் கிறிஸ்மஸே கொண்டாடினது கிடையாது. லைக் போன வருஷம்னா இந்த விண்டோஸ் சைடில் இருக்க லைட்ஸ் எல்லாமே கூட போட்டிருந்துருப்பேன். அண்ட் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி இதெல்லாம் டெக்கோர் பண்ணுறது. அண்ட் வீடெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த மந்த் ஃபுல்லாக ஆக்சுவலி எப்போ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் ஒரு லாஸ்ட் வீக்கே வந்து இது எல்லாம் இந்த செட்டப்பில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல லிட்ரலி. அதனால தான் வந்து இது உங்களால் போஸ்ட் பண்ண உங்களுக்கு என்னால் காமிக்க முடியல. ஸோ இங்கே மட்டும் கிடையாது, நான் உட்கார சோஃபாவில் கூட அந்த ஒரு கலர்ஸ் அண்ட் அந்த ஒரு லைட்ஸ் வேணும்ன்ட்டு வந்து ஒரு சின்ன டச்சப் பண்ணியிருந்தேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து நான் டே டு டேலேருந்து தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஏன்னா இது வந்து எனக்காவது இந்த இயர் எண்ட் அந்த மாதிரி ஒரு சீசன் ஃபெஸ்டிவாக தான் நம்ம வந்து டெக்கோர்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். ஆல் ஓவர் லைக் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்க்கே வந்து எனக்கு ஒரு 700-800 dirhams வந்து எனக்கு ஸ்பெண்ட் ஆச்சு. பட் ஸ்டில் எல்லாமே வந்து வீடெல்லாம் ஃபுல் சேஞ்ச் பண்ணோடனே அந்த ஒரு வைபே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப அந்த ஒரு
பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். வீடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வரும்போது லைக் வந்த உடனே அந்த ஒரு லைட்ஸ் அதை ஆன் பண்ணுவோம், அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இப்போ உங்களுக்கு என்னோடய சோஃபா இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கே பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நைட் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பில்லோ கவரில் கூட நம்ம சாண்டா இருக்கார். இது வந்து ஒரு டேபிள் டாப், இதில் கூட ஒரு கிறிஸ்மஸ் டச் இருக்கட்டுமே அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஹாய் சாண்டா, சே மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். அங்கே ஸ்டார். அண்ட் இது இந்த ஹனி வந்து ஜஸ்ட்டு இங்கே ஒரு தொங்கட்டுமே அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், இவ்வளோ நாளாக ஃப்ளவரே வரல, இது ஒரு 6 months கிட்ட. அண்ட் இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 2 ஒயிட் கலர் பூ அண்ட் இங்கே ஒரு பிங்க் கலர் வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குல்ல. அண்ட் இங்கே ஒருத்தரையும் தொங்க விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பவ் கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெட்ரூமும் வந்து அந்த ஒரு கிறிஸ்மஸ் வைப், அந்த ஒரு கலர் பாப்அப் இருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பெட்ஷீட் மாற்றிட்டேன். லைக் என்னோடய பெட்ஷீட் மாற்றிட்டேன், குயில் கவர் நான் அதே தான் வச்சுருக்கேன். அண்ட் அது ஒரு 1 month தான் வந்து எப்படி அந்த ஒரு கிறிஸ்மஸ் வைபிங்கிறதையும் உங்களுக்கு போட்டுறேன். பட் இன்றைக்கி என்ன பெட்ஷீட் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல் ரெட் கலர் குவில்ட்டு தான், வெள்ளை கலர் பெட்ஷீட்டு தான். இவர் வந்து அப்படியே ஹாப்பியாக படுத்திருக்காரு. வாவ், நியூ பெட்ஷீட்ஸ் அப்படின்ட்டு. 2 hours later. கைஸ், இப்போ லேட் லன்ச், அதாவது பார்த்தீங்கன்னா மணி 4 மணி ஆக போகுது. 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நான் சாப்பிடல. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என் வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டை தோசை பீஃப் கறி. அதுதாங்க, வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கேன், நைட்டு தான் குக் பண்ணணும். ஸோ தட் நான் வந்து நாளைக்கு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக புளி இறங்கி நல்லா குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுதான் என்னோடய பிளான். தோசை சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சில நேரங்கள் கழித்து கிறிஸ்மஸ்க்கு எங்கே போகுதுன்னு சொல்லுங்க. ஒரு ஐடியாவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. சர்ச்சுக்கு வேணால் போகலாம், பட் ஆனால் அது காலையிலே போயிருக்கணும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப டிராஃபிக்கில் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும்னு நினச்சாலே எனக்கு போகிறதுக்கு வந்து மனசு பண்ண மாட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் நமக்கு வந்து ஆஃப். இந்த ஒரு நாள் எனக்கு நல்லா ஃபுல் ரெஸ்ட் எடுத்து சீக்கிரமாக தூங்கணுன்ட்ருக்கு. தூக்கத்தை விட இப்போ எனக்கு வேறு எதுவுமே எனக்கு எதுவுமே கிடையாது என்னோட இப்போ கரண்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, டே டு டே லைஃப்பில். பட் ஸ்டில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் உங்களை வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு. ஸோ அதுக்காக ஐ டேக் யூ கைஸ் அவுட் அண்ட் சும்மா அப்படியே ஊர்லாம் சுற்றி காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்து நைட் லைட்லாம் போட்டு அப்படியே சுற்றி காமிச்சிட்டு அவ்வளோதான். ஓகே, கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ஈவினிங் வாக்குக்கு தான் வந்தோம். கைஸ், இந்த ஒரு பிளேஸ் வந்து ஆக்சுவலி அஜ்மானில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியெலாம் வருவாங்க, ஈவினிங் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு நமக்கு ஃபேமிலிலாம் ஒரு மிஸ் ஆகிறது ஒரு ஃபீல் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு 1 hour உட்காந்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய கிறிஸ்மஸ் ஈவினிங் இப்படி தாங்க கைஸ் இருக்குது.
கைஸ் இது வந்து ஒரு சின்ன விளாக், குட்டி என்னோட வீடு வந்து எப்படி இருக்குங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணோம். அண்ட் தென் அது மட்டும்தான் எனக்கு இருந்தது. அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் ரியலி வெரி வெல் இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டு. அண்ட் நானும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு என்னோட விளாக் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ண மாட்டாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் இனி வர வீடியோஸ் வந்து இட் கோன் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்துட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப், அதுவும் 10 hours ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் கைஸ் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். அண்ட் 10 hours தான் இட்ஸ் ரியலி வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா, காலங்காத்தால் 6 மணிலேருந்து நைட்டு வந்து நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு 8 மணி ஆயிடுது. ஸோ இதோட அப்டேட் அண்ட் எனக்கு எப்படி ஜாப் கிடைச்சது அண்ட் எப்படி என்ன ஏது அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஐ ஹோப் யூ கைஸ் கோனா ரியலி என்ஜாய் that and thank you for watching. Bye bye, Merry Christmas.